மக்கள் சக்தி நேயர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் கொடுங்க. நன்றி. பாருங்க, இவன் பொண்டாட்டியோட சமத்தா வீட்டில் இருப்பான். ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள்லாம் பேயாட்டம் ரோட்டில் சுத்த. இந்த அழகு நாய் பைய அவன் பொண்டாட்டி அழுக்கு பொண்டாட்டி பக்கத்தில் வச்சுட்டு சமத்தா இருப்பான், ரொம்ப சமத்தா இருப்பான். ஓகே பாய் எர்பி. ஏசி ரூமில் ஃபேனை போட்டுட்டு ஜம்முன்னு நீ தூங்கு. நைட் டைம் நாங்கள் ஒன்றை மாதிரி வெளியில் அலையிறோம். ஓகேயா? பாருங்க, ரெடியாக நைட்டு ரெடியாக இருக்கணும்னா கிளம்பிடுவாங்க இவங்கெல்லாம். உடனே ஆசையாக அதை பார்க்க வேண்டியது. நைட்டு நேரம் போகிறதுக்கு இதெல்லாம். இவனுக்கு தெருவு வீடு, ஆனால் எங்களுக்கு தெரு வீடா? ஆனால் நாங்கள் தெருவுக்கு வந்துட்டுருக்கோம். பாருங்க, எங்கே போடுறோம் பாருங்க. கிளம்புறோம். பாருங்க, மச்சானோட வீர நடைய எப்பவும் இந்த இடத்துக்கு வீர நடைய கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேக்கு போகிறோம், தெரியுதா? பிடி சார் போன வாரம் தான் இந்த வாரம் பிடி சார் வெயிட்டிங்கில் இருக்காங்க. பாருங்க, பெரிய கொஞ்ச நாளில் இந்த ராக்கி சினிமாஸை இவங்களே வாங்கிடுவாங்க போல இருக்குடாப்பா. பாருங்க, போடுறோம் பிடி சாரை பார்க்க போடுறோம். பாருங்க, இந்த இங்கிலீஷ் சார் யாரை பார்க்க போடுறாங்க, எந்த சாரை பார்க்க போடுறாங்க தெரியுமா? ஏன்னா அதில் இருக்கே உங்களுக்கு. போங்க, ஒரே பிரச்சனை. போங்க. இந்த இங்கிலீஷ் சார் எந்த சாரை பார்க்க போடுறோம்? இந்த இங்கிலீஷ் சார் எந்த சாரை பார்க்க போறார்? இன்டர்வல் என்கிட்ட தான் இருந்தது. இன்டர்வல். வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே, நான் தியேட்டர்லேருந்தே உங்களுக்கு இன்டர்வலுக்கு முன்னாடி உள்ளதுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் பாருங்க. வெறும் பிடி சார் அப்படின்னு தான் வந்தோம் படத்துக்கு. என்னம்மா இருக்குது, இன்டர்வல் வரைக்கும் படம் சூப்பராக இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னவோ பிடி சார் படம், பிடி சார் அப்படின்னு வந்தால் பிடி சார் அப்படின்னு இருக்குது. இது இன்டர்வலுக்கு வரைக்கும் உள்ள ஒரு ரிவ்யூ. இது வரைக்கும் பார்த்தாலே இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறதுங்கிறத அடுத்த இதில் பாருங்கள், வரிசையில் அடுத்ததில் பாருங்கள். இந்த இவரை கேட்கலாமா, அதாவது பிடி சார் எப்படி இருக்குன்னு இந்த இங்கிலீஷ் சாரை கேட்கலாமா? இன்டர்வல் வரைக்கும் எப்படிங்க சார் இங்கிலீஷ் சார் இருந்தது? வெரி குட். என்னது என்னவோ பேப்பர் திருத்துற மாதிரி குட் வெரி குட்ங்கிறீங்க. படம் எப்படி இருந்தது இன்டர்வல் வரைக்கும்? இதுக்கப்புறம் என்னன்னு இனிமே தான் பார்க்கலாம். மக்கள் சக்தி நேயர்களே, இருங்க பொறுமையா. படம் முடிந்த பிறகு நைட்டு திரும்பி வீட்டுக்கு வரோம். இருட்டு 12 மணி போல். எனக்கு அப்படி பின்னாடி உட்காந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக ஹஸ்பண்ட் பின்னாடி உட்காந்து போவேன். அது ரொம்ப நாளாச்சு, நான் தான் ஓட்டிகிட்டே இருக்கேன்னா. இப்போ நடுநிசியில் ஒரு பேயுடன் அப்படின்ட்டு, நடுநிசியில் ஒரு பேயுடன் பயணம் அப்படிங்கிற படம் மாதிரி ஒரு பேய் பின்னாடி உட்காந்துட்டு சைன்னு போகிறேன். நல்லா இருக்குது, நல்லா ஓட்டுவாங்க இவங்க, செமையாக ஓட்டுவாங்க.
அது டூ வீலரில் இவங்க பின்னாடி உட்காந்து போகிறது அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். அப்படி வரோமா, வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் எர்பி பையன் எங்களை அப்படி வரவேற்கிறான் பாருங்க. தூங்கி முடிச்சுட்டு, ஏண்டா பசங்களா இப்படி இரவு நேரத்தில் வெளியில் அலையிறீங்க, என்ன மாதிரி சமத்தா வீட்டுக்குள்ளே இருங்கடா அப்படின்னு சொல்கிறான். இல்லை எர்பி, இந்த படம் நல்லா இருந்தது எர்பி, அதனால் போனால் தப்பில்லை எர்பி, போயிட்டு வந்துட்டோம் எர்பி நாங்கள் பத்திரமான்னு அவன்கிட்ட சொன்னோடனே அவன் சரி சரி உங்களெல்லாம் திருத்த முடியாது நாய்களா அப்படின்னு எங்களை திட்டிட்டு போயிட்டான். இப்போ போய் பாருங்க, இன்டர்வலுக்கு இந்த சாப்பிடலான்னு வாங்கிட்டு போனா ஈட்டபிள்ஸை அங்க உள்ளே எடுத்து கொண்டு இதுல போகக்கூடாதுன்னு அவங்கெல்லாம் தியேட்டர்ல வெளியில் வச்சுட்டு எடுத்துட்டு போக வந்துடணும்னாங்க. கூடாதுன்னு சொல்லி எங்களை சரின்னு நான் போய் வண்டியில வைக்க வெளியில் வண்டி வச்சுட்டான். மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ யாராவது எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து இதை போனாலும் பரவாயில்ல போ, என்ன சாப்பிட்றோம் பண்ணுறது அங்க பாருங்க. அப்படின்னு. ஆனால் என் மக்களுக்கு கண்ணு பட் தெரியல, திஸ் இஸ் அதனால வெரி எடுக்கல. பேட் ஃபார் ஹெல்த். ஆனால் யாருக்கும் விலங்குகள் வாங்கி அனிமல்ஸ் கொடுக்காதீங்க, எல்லாம் நீங்களும் பார்த்தாலும் சாப்பிடாதீங்க. எடுக்காம சமத்தா இருந்தது. இந்த ஈட்டபிள்ஸ்லாம் அடிக்கடி சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். மக்கள் சக்தி நேயர்களே பார்த்தீங்களா, இப்போ இந்த பிடி சார் போனோம் பார்த்தீங்களா, இங்கிலீஷ் சார் குடும்பம் பிடி சார் படம் போயிருக்கோம். பிடி சார் ஏதோ வேற மாதிரி இருக்கும் படம். ஐயோ நல்லா இருக்குமா, இந்த ஹிப்ஹாப் தமிழா பண்ணுறாரு, இது நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சின்னு தான் போனோம். ஆனால் வேற லெவல் படம், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல ஒரு, இப்போ உள்ள பெண்களுக்கு உள்ள கஷ்டத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அவங்க குடும்பம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அழகாக எடுத்திருக்காங்க படம். இது ஹிப்ஹாப் தமிழா வந்து பிடி சாராக நடிக்கிறா போல். ஸ்கூலில் பிடி சார் வந்து எப்படி குழந்தைகள்கிட்ட ஜாலியாக இருக்கிறார், அதே வந்து பிடி சார் வந்து பிடிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பிடி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் புகுத்தியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளையாட்டு முக்கியம் அப்படிங்கிறது, எப்படி படிப்பு முக்கியமோ அதுபோல் விளையாட்டும் முக்கியம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பிடி சார் வலியுறுத்துகிற மாதிரி படம். அதே பிடி சார் வந்து தைரியமாக ஒரு பெண்ணிற்காக பாதுகாப்பிற்கு போகிற மாதிரி இந்த படம் நல்லா இருக்குது. போய் பார்க்கலாம். பெண்களை கூட்டிக் கொண்டும் பார்க்கலாம், பெண் குழந்தைகளும் இதை பார்க்கலாம். நன்றி.